மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்தத்தின் கீழ் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டப்படி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகளும் காங்கிரஸ், திமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த மனுக்கள் மீது இரண்டாவது நாளாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரத்தில் முழுமையாக எந்த உத்தரவும் இப்போது பிறப்பிக்கவில்லை என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அமர்வு சம்பந்தப்பட்ட தரப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதாக தெரிவித்தது. அதன்படி வக்ஃப் சட்ட விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் எனவும் வக்ஃப் வாரியத்தில் புதிதாக எந்த நியமனங்களையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டது. மேலும் வக்ஃப் சொத்துக்களை வகைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். இந்த இடைக்கால உத்தரவை ஏற்பதாக மத்திய அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் 5 ரிட் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த மனுக்கள் தொடர்பாக மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் வக்ஃப் வாரியம் 7 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பிரதமர் மோடியை சந்தித்து வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு தாவூதி போஹ்ரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்தனர். தங்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதாக தாவூதி போஹ்ரா சமூகத்தினர் கூறியதாக பிரதமர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் வக்ஃப் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அனைத்து மதராசாக்களின் கூட்டமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நன்றி கூறினர். வக்ஃப் வாரியங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்போவதில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். ஒரு வாரம் கழித்து வேறு ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இது உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது. வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இஸ்லாமியர்கள் வயிற்றில் உச்சநீதிமன்றம் பாலை வார்த்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் வரவேற்றுள்ளார். இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் எப்போதும் துணை நிற்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களின் தொண்டு நிறுவனங்களின் நிர்வாகத்தில் தலையிடும் வகையில் வக்ஃப் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக திமுக மற்றும் பலர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டத்தில் உள்ள பல்வேறு விதிகளை தடுத்து நிறுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினருக்கு அரசமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல வக்ஃப் திருத்த சட்டம் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்பு தெரிவித்துள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய ஜனநாயக நாட்டில் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும் இறுதியாக ஜனநாயகமே வெல்லும் என்பதற்கு இந்த தீர்ப்பு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என குறிப்பிட்டுள்ளார்.